ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்லி ஹே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆக போகுது. இவ்வளோ காலையில் எங்கடா கிளம்பி போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெண்டு கல்யாணம் ஃபங்க்ஷன் இருக்குது அட்டென்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு லீவ் கிடைக்காதனால நான் வந்து லாஸ்ட் மினிட்ல போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு ராத்திரி கல்யாணம் இருக்குது, நாளைக்கு ராத்திரி ஒரு கல்யாணம் இருக்குது. ஸோ பேக் டு பேக் ரெண்டு கல்யாணம் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நம்ம குருகாவுக்கு வரணும். இங்கேருந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்து பிவானியில் இருக்குது. நம்ம இதில் எப்போவுமே போகிற வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட கல்யாணம். நெக்ஸ்ட்டு வந்து மோனி வந்து காமிச்ச மாரியே நம்ம ஊரில் ஒரு வீடு இருந்ததில்ல, அங்கே ஒருத்தர் இருக்கார், கசின் பிரதர், அவருக்கு கல்யாணம் இருக்குது. அண்ணா ரெடி ஆகிட்டாரு, கோமல் ரெடி ஆகிட்டா ஆல்மோஸ்ட்டு. லைட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஏன்னா காலைல தான் ஆகியிருக்கா, லைட்டாக பிளரியாக தெரியும் எப்படியோ. இப்போது இதுக்கு மேலே நான் வந்து உங்களை காரில் சந்திக்கிறேன். பாதி வழி போன பிறகு உங்களுக்கு வழியெல்லாம் காட்டுறேன், எங்கேருந்து போகிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து ஒரு 90 to 115 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ட்ராவலு. அதனால் ஒரு 2-3 ஹவர்ஸில் போயிட்டு சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்க போது, என் கூட இருங்க. வந்தாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து நம்மளோட அட்டையரில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போது சாப்பாடோட டென்ட்டு எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 4 to 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. எல்லோரையும் சாப்பிட வச்சுட்டு இருந்தோம், ஏன்னா நம்ம வீடு, நம்ம தான் வெயிட்டராக இருக்கணும். அதனால் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் பொம்பளைங்க சாப்பிட்ற இடம். எங்கள் சித்தப்பா போயிட்டுருக்காரு. இதான் ஆம்பளைங்க சாப்பிட்ற இடம். ஸோ கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து எங்கள் ஊரில் வந்து மேலுன்னு சொல்லுவாங்க. எல்லா ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து சாப்பிட வைப்பாங்க. இந்த மாதிரி இதை டென்ட்டு வச்சுட்டு எல்லோரையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பாராத் போவோம்ல, அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஒரு 100 பேருக்குள்ளே வந்து கூப்பிட்டு போவாங்க. 30 பேர் போவாங்க, 40 போவாங்க, 50 போவாங்க, இல்லை 100 பேர் போவாங்க. பஸ்ஸு போவோம், கார் போவோம், எல்லாமே போவோம். ஸோ அது உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன், என்னன்றது நீங்கள் பாருங்கள். ஹலோ கைஸ், நம்ம வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு பிவானிக்கு. ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்து நம்மளோட நெய்பர்ஸில் இருக்காங்கள்ல, அவங்களோட கல்யாணம். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கோம். அங்கே வந்து நான் சொன்ன மாரியே மேலே இருந்ததில் எல்லாரையும் கலந்து ஊர்காரங்களை கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பண்ண பிறகு இவங்களுக்கும் அதேமாரி தான். இவங்க வந்தாங்க, கூப்பிட்டாங்க, எல்லோரையும் சாப்பிட வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் கோமலை பெரிய அண்ணியை வந்து அங்கே விட்டாச்சு. ஏன்னா வந்து இங்கே ஓவர் ட்ராவலிங் அவங்க வந்து முடியாது அவங்களால. நைட் டைம் வேறு, இங்கே வந்து ஃபயரிங்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கும். அதனால் வந்து அவங்கள விட்டுட்டு நான், அம்மா, அப்பா, பெரிய அண்ணா மட்டும் வந்துட்டோம் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இவங்கள டான்ஸ் ஆடிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம வந்து அந்த ஊருக்கு போனோம். ஸோ இன்றைக்கி வந்து டிரைவிங் வந்து எத்தனை கிலோமீட்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே கணக்கு போட முடியல. ஸோ ஃபைன், இதெல்லாம் விடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கொஞ்ச நேரம் தூங்குகிறோம், ரெடி ஆகிறோம், நேராக இவங்க கல்யாணத்துக்கு போகிறோம், நேராக டான்ஸ் ஆடுறோம். அதுக்கப்புறம் கிளம்பி அங்கே போய் திரும்ப டான்ஸ் ஆடுறோம். அடுத்த நாளைக்கு வந்து நம்ம திரும்ப அவங்களோட இதுக்கு போகிறோம், பாராத்துக்கு போகிறோம். இன்றைக்கி உங்களோட பாராத் இருக்குது. ஸோ மீட் யூ கைஸ் தேர். குளிச்சு ரெடி ஆகிடுச்சு, முடியெல்லாம் மாறிட்டு ட்ரெஸ்ஸு பாருங்கள், கோட் பேண்ட் பாருங்கள், இருந்து கோட் பேண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்க கூட ஃபோட்டோ செஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாராத் கிளம்புவோம். பாராத் இந்த சென்ஸ் வந்து ஆளுங்க வந்து கிளம்புவாங்க மாப்பிள்ளை வீடு சைடு.
பொண்ணு வீட்டு சைடு போகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோட்டோ செஷனை முடிச்சிடலாம். ஃபோட்டோ செஷன் முடிச்சுட்டு சீக்கிரமாக அதுக்கப்புறம் இவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க, இவங்களோட ஊருக்கு போவாங்க. அங்கே கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணுவோம். இங்கே சொன்னோடனே நம்ம டப்புன்னு கார் எடுத்து கிளம்பி அங்கே ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப நம்ம வந்து டைரெக்டாக நம்ம டுடிவால ஃபைனலாக நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டிஜே இடத்துல இருக்கோம். அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியாது ஆக்சுவலாக, ஏன்னா டைம் இல்லை. டைம் வந்து 10 o'clock ஆகிடுச்சு. ரிட்டன் நம்ம ஊருக்கும் போனோம். ஸோ உங்களுக்கு இன் ஷார்ட்டில் வந்து திங்ஸ் எப்படி இருக்காது இருக்கு. ਗੱਲ ਠਾਕਰਾਂ ਦੇ ਮੂੰਹ ਕੱਟੀ ਸਭ ਲੱਕ ਦੀ ਬਾਤ